அரசு பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பை சேர்ந்த 2 மாணவர்கள் காணாமல் போன நிலையில் காவல்துறையினர் 5 மணி நேரத்தில் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜகோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிவராஜகோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி கார்த்திகேயன் தனது கையை அறுத்துக் கொண்டுள்ளார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்த நிலையில் பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜகோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் பெற்றோர்கள் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் அவர்களை மீட்டு பத்திரமாக பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தாராபுரம், மூலனூர் மற்றும் குண்டடம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள், ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டப்பணிகளுக்கான ஆணைகளை அமைச்சர் கயல்விழி வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரிமா அரங்கத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் தாராபுரம், மூலனூர் மற்றும் குண்டடம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 462 பயனாளிகளுக்கு ரூபாய் 9.79 கோடி மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள், ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டப்பணிகளுக்கான ஆணைகளை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் என். கயல்விழி செல்வராஜ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தினை உருவாக்கி இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக கூறினார். போச்சம்பள்ளி அருகே திருடிய இருசக்கர வாகனத்துடன் மது குடிக்க சென்றபோது பிரபல இருசக்கர வாகன திருடன் கையும் களவுமாக சிக்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் நல்லப்பநாயக்கர் கிராமத்தை சேர்ந்த சென்னப்ப நாயுடு என்பவரது மகன் நரசிம்மன். கூலி தொழிலாளியான இவர் தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு இரவு தூங்கியுள்ளார். இந்நிலையில் காலை வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பார்த்தபோது வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம் காலியாக இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நரசிம்மன் இதுகுறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போச்சம்பள்ளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தூர் பிரிவு சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மதுபோதையில் அதிவேகமாக அரசு மதுபான கடையில் இருந்து வந்த நபரை நிறுத்தி விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதில் சந்தேகத்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் போச்சம்பள்ளி அடுத்த புலியாண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பதும் இவரின் மீது போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் பல இருசக்கர வாகன திருட்டு வழக்கு இருப்பதும் தெரியவந்துள்ளது. பின்னர் ராஜா ஓட்டி வந்த வாகனம் நல்லப்பநாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த நரசிம்மன் என்பவரது வாகனம் என்பதும் தெரியவந்துள்ளது. பின்னர் ராஜாவை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆலங்காயம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது எதிரில் வந்த தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மனைவி காயத்ரி மற்றும் 1 வயது குழந்தை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் ஆலங்காயத்தில் இருந்து ஆசனம்பட்டு நோக்கி சென்றுள்ளனர். அப்போது ஒடுக்கத்தூரில் இருந்து ஆலங்காயம் நோக்கி வந்த தனியார் பேருந்து தீர்த்தம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சரவணன் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சரவணின் மனைவி காயத்ரி மற்றும் 1 வயது குழந்தை ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலங்காயம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சரவணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி மனைவி கண்முன்னே கணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்ய முடியாத சான்றிதழ் பெறப்பட்டு பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் மேலக்கரூர் சார் பதிவாளர் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரித்தபோது காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் அதுபோன்று சான்று கொடுக்கவில்லை என கூறியுள்ளார். இதையடுத்து பிரகாஷ் கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் தற்போது தாம்பரம் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் வாங்கி சென்றுள்ள நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர்.
மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டும், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரை ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து தொழிலாளர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி ஊடக சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய மே 17 இயக்கம் தலைவர் திருமுருகன் காந்தி, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 2028ஆம் ஆண்டு ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் 4 ஆண்டுகள் இருக்கும்போது நிறுவனம் அங்குள்ள மக்களை வெளியேற்றி வருகிறார்கள் எனவும், தானே பணி ஓய்வு பெறுவதாக அவர்களிடம் கடிதம் பெறப்பட்டதாகவும் கூறினார். எனவே அந்த நிறுவனத்திடம் தமிழ்நாடு அரசு பேசி உரிய நிவாரணம் வாங்கி தர வேண்டும் எனவும், இவர்களுக்கு அரை ஏக்கர் நிலம் சமவெளியில் தர வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். ஏற்கனவே டான்டீன் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். அதை கூட்டுறவா கூட நடத்தினாலும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாம 4 தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல. அந்த விஷயத்தை கணக்கில் எடுக்க மிகப்பெரிய அநீதி. அந்த மக்களை வெள்ளக்காரங்காலத்துல கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான். அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறவே முடியாத அளவுக்கு தொழிலாளரவே 4 தலைமுறை வச்சு உறிஞ்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் அளவிலே நிலத்தை சமவெளியில கொடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகள் வேற முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும். இதனைத் தொடர்ந்து பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துவோம் எனவும், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்றும் கூறினார். பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம், அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.